ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஸ்ரீதேவி பார்த்தசாரதி. நான் இன்னைக்கு புகை பற்றி ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு பதிவிட போகிறேங்க. ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், புகை நமக்கு பகை, புகை புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும்னு. இந்த மாதிரி நான் ஒரு சின்ன பதிப்பு இன்னைக்கு பதிவிட போகிறேன். அதை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், அந்த காலத்தில் இதுதான் அடுப்பு இதை வச்சு தான் நம்ம சமையல் செஞ்சுட்டு இருந்தோம். அம்மா இந்த அடுப்பில் தான் சமையல் செய்வாங்க. இதை நமக்கு நல்லா உங்களுக்கு தீ பிடிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்படி ஊதுவாங்க. இப்படி ஊதுறதுனால அந்த மூச்சு நமக்கு உள்ளே போகிறதால உடலில் உள்ள எந்த உறுப்பும் பாதிக்கப்படலை. இதில் வெளியே வர்ற புகையால் கூட யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. என்னன்னு சொன்னால், சில நேரம் கண்ணில் இருந்து தண்ணி வரும். அந்த தலை கணம் பாரமெல்லாம் இருந்தால் இந்த புகையால் போகும்னு சொல்லுவாங்க. அது தவிர இந்த ஹீட்டில் நம்ம நைட்டு தூங்கியில் கொஞ்சம் காலை உரசிக்கிடுவாங்க, கால்வலி எல்லாம் போகும்னு. அதனால் இந்த அடுப்பில் வர்ற புகையால் உடலுக்கோ வெளியே யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ பாருங்கள், சாலையில் இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் புகையை கட்டிட்டு தான் போகுது. ஆனால் அதுக்கு மாசு கட்டுப்பாட்டுத்துறை என்ன எடுக்கணுமோ அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதனால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நீங்கள் இப்போ அவுட்டர் இந்த மாதிரி வந்தீங்கன்னா தெருவில் பார்த்தீங்கன்னா இந்த குப்பையெல்லாம் அப்படியே எரிச்சு விடுவாங்க. இதை கூட நாம் தீ எரியலைன்னா வாயை வச்சு தான் ஊதுவோம். இது அந்த புகையால் உள்ள நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. வெளியே இந்த புகையால் எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா இருக்கிற புழு, பூச்சி, கிருமி எல்லாமே செத்து போயிருங்க. ஸோ இதனால் உடலுக்கும் உள்ளேயும் பாதிப்பு இல்லை, வெளியேயும் பாதிப்பு இல்லை. இப்போ நான் சொல்கிற புகை இருக்கே, அதை மெயினாக கவனிங்க. இப்போ பாருங்கள், இது சிகரெட். இந்த புகையை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த புகையை நீங்கள் வாயில் வச்சு உள்ள மூச்சை இழுத்து உள்ளே விடுறீங்க. அப்போ உங்கள் உடலில் உள்ள அனைத்து உறுப்பும் பாதிக்கப்படுது. அதே மாதிரி இப்போ அண்மையில் கண்டுபிடிச்சிருக்காங்க, இதிலேருந்து வெளியே வர்ற புகை, அதாவது நீங்கள் பொது இடங்களில் கூட நீங்கள் இந்த புகையை நீங்கள் ஸ்மோக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் வரும் புகை வெளியில் அக்கம்பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அது இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு அண்மையில் சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறேன், இந்த புகையை நீங்கள் பிடிச்சி உள்ளே இருக்கும் உங்கள் உடல் உறுப்புகள், அதாவது இந்த இதயம்ங்கிறது உங்கள் மனைவி, இந்த மூச்சுக்குழல் உங்கள் அம்மா அப்பா, இந்த கண்கள் உங்கள் குழந்தைகள், உங்கள் கை கால்கள் எதுக்கு நீங்கள் ஓடி உழைக்கின்றன? உங்கள் குழந்தையின் படைப்பிற்காக, அவர்கள் வாழ்வு நல்லா இருக்கணுன்றதுக்காக. அப்படி இருக்கையில் இந்த புகையை நீங்கள் இப்படியே உறிஞ்சி இப்படி வெளியே விரி மற்றவங்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகிறேன். நான் சொல்கிறேன், இந்த புகையை தூக்கி போட்டுருங்க. இந்த மூச்சை இழுத்து விடுறதுக்கு நான் இப்போ சொல்ல போகிற மாதிரி இந்த மூச்சை இழுத்து விடுங்க. இப்போ பாருங்கள், நான் இப்போ இந்த சொன்ன புகையாலெல்லாம் எவ்வளவோ பாதிப்பு, சில பாதிப்பு இருந்தது, சிலது இல்லை. ஆனால் இந்த மெயினாக சிகரெட் நீங்கள் உள்ள மூச்சை இழுக்கும் போது உங்களுக்கு உடல் உறுப்புகளும் பாதிப்படையுது, வெளியவும் பாதிப்படையுது உள்ளவங்களுக்கு. அதனால் நீங்கள் இதை தவிர்க்கிறதுக்கு, அந்த மூச்சை இழுத்து விடுறதுக்கு இந்த மாதிரி மூச்சை இழுத்து விடுங்க. ஒரு 5 டைம்ஸ் போதும். காலம்பரம், மதியம், சாயந்தரம், நைட். இந்த பாருங்கள், இந்த கட்டை விரல்ல இந்த ரைட் நாசி இது பண்ணிக்கங்க. இந்த பக்கம் மூச்சை இழுங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ரிலீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி காலம்பரம், மதியம், சாயந்தரம், நைட் ஒரு 5 டைம்ஸ் இந்த மாதிரி மூச்சை இழுத்து விட்டீங்கன்னா ஆல் இஸ் வெல். அப்புறம் நான் சொல்கிறேன், இப்போ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பெண்கள் எல்லாம் ஒரு நாகரிகம்ன்ற பேரில் மந்த்லி ஒன்ஸ் மீட்டிங் இருக்கும், பார் எல்லாமே போகிறாங்க. அவங்க எப்பாவது ஒரு தடவை தான் நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க. ஆனாலும் நான் சொல்கிறேன், ஏன்னா பெண்களுக்கு அந்த தாய்மைங்கிறது யாருக்குமே கிடைக்காத ஒரு வரப்பிரசம். நீங்கள் அந்த ஸ்மோக் பண்ணுறதை கண்டினியூஸ் ஆக்காமல் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்களும் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் செஞ்சால் உள்ளே இருக்கிற குழந்தைக்கும் நலம். ஆல் இஸ் வெல். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஷேர் பண்ணுங்கள், விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க, லைக் பண்ணுங்கள்.